இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதியானதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இந்த அறிவிப்பை டிரம்ப் வெளியிட்டார். இந்த ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான வரியை குறைத்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திய பின் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 50%-இலிருந்து 18% குறைக்கப்படுவதாக ட்ரூத் சமூக வலைதளத்தில் அறிவித்தார். அமெரிக்கா மீதான வரிகளை இந்தியா 0% குறைக்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான வரியை 18% குறைத்ததால் பதிலுக்கு அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகள் 0% குறைக்கப்படும் என்றும் வர்த்தக தடைகளை இந்தியா முற்றிலும் நீக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களை கூடுதலாக வாங்க பிரதமர் மோடி உறுதி பூண்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதாவது $500 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்காவின் எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண், நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்ய முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள பிரதமர் மோடி சம்மதம் தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இதுவரை ரஷ்யாவில் இருந்து வாங்கி வந்த கச்சா எண்ணெயை இனிமேல் வெனிசுலாவிடமிருந்து வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைத்து அறிவிப்பு வெளியிட்ட அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 2 பெரிய பொருளாதாரங்களும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் போது மக்களுக்கு பெரிதளவு நன்மை கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை 0% குறைப்பது மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் போன்றவை பற்றி டிரம்ப் அறிவித்த எதையும் பிரதமர் மோடி உறுதி செய்யாதது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த அறிவிப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இந்திய மக்கள் தங்கள் அரசின் செயல்பாடுகளை அமெரிக்க அதிபர் டிரம்பிடமிருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் உள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். இந்தியா சீனா இடையே நடந்த மோதல் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி MM நரவனே எழுதியதாக சொல்லப்படும் புத்தகத்தை பார்த்து பாஜக அரசு ஏன் இவ்வளவு பயப்படுகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த புத்தகம் வெளியே வந்தால் பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங்கின் உண்மை முகம் மக்களுக்கு தெரிந்துவிடும் என விமர்சித்தார். தேச விரோத சக்திகளின் மொழியில் பேசி நாட்டின் பாதுகாப்பில் விளையாடக்கூடாது என ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்றத்தில் அவதூறு கருத்தை உருவாக்கும் அரசியல் ஆயுதமாக தேச பாதுகாப்பை மாற்றக்கூடாது என வலியுறுத்தினார். மக்களவையில் சீன விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது சபாநாயகர் ஓம் பிர்லா பலமுறை குறுக்கிட்டதாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல் காந்தியை பேசவிடாமல் பாதுகாப்பு அமைச்சர் சபாநாயகர் தடுத்ததாக சாடினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிவேக ரயில்கள், விவசாய திட்டங்கள் தமிழக மக்களுக்கு நன்மை அளிக்காதா என கேள்வி எழுப்பினார். முழுக்க முழுக்க பிரிவினைவாத மனநிலை கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருவதாக திமுகவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக விமர்சித்தார். பட்ஜெட் தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த அவர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் வலுவான NDA கூட்டணியை நினைத்து திமுக கவலை அடைந்திருப்பதாக விமர்சித்தார். தமது அரசியல் வாழ்வில் இப்படி ஒரு அடாவடியான தேர்தல் ஆணையத்தை பார்த்ததில்லை என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். SIR தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வளவு ஆணவத்துடன் நடந்து கொள்ளும், இவ்வளவு பொய் பேசும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்ததே இல்லை என ஆவேசமடைந்தார்.
SIR தொடர்பான சந்திப்பின் போது தலைமை தேர்தல் ஆணையர் அடாவடியாக நடந்து கொண்டதாக கூறும் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடித்த போதிலும் மமதா பானர்ஜி பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக கூறி மேஜையில் ஓங்கி அடித்ததாகவும் விளக்கம் கொடுத்துள்ளது. பிரதமர் மோடி வரும் 11 அல்லது 12 தேதி புதுச்சேரி வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் தமிழ்நாடு வந்து சென்ற நிலையில் தற்போது புதுச்சேரிக்கு சென்று அரசின் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு செய்தார். தமிழகம் வரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சர் MK-ஸ்டாலினை நேரில் சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 5ஆம் தேதி நடத்தும் பேரணியில் பங்கேற்க உள்ள அவர் அதன் பின் முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மவுண்ட் ரோடில் உள்ள அண்ணா சிலையில் இருந்து கடற்கரை சாலையில் உள்ள அண்ணா சதுக்கம் வரை முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைதி ஊர்வலம் நடைபெறுகிறது. மேலும் திருக்கோவில்களில் பொது விருந்தும் நடைபெறுகிறது. திமுக சார்பில் கூட்டணி கட்சியினருடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் குழு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் அமைக்கப்பட உள்ள குழு கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. திமுகவை தாவேகாவால் மட்டுமே வீழ்த்த முடியும் என விஜய் சூளுரைத்துள்ளார். தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் 50 ஆண்டு காலத்திற்கு முன் உள்ள டெக்னிக்கையே தற்போதும் திமுக பயன்படுத்துவதாக சாடினார். தேர்தலின் போது ஒவ்வொரு வீட்டிலும் விஜயும் வெளியே வருவார்கள் என தான் வெளியே வரவில்லை என்ற விமர்சனத்திற்கு விஜய் பதிலளித்துள்ளார். வாக்களிக்கும் நாளன்று வாக்காளர் அட்டையுடன் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஜயும் பூத்தாக காலையிலேயே வந்து நிற்பார்கள் என்றும் அன்றைக்கு தெரியும் ஏண்டா இந்த விஜயை கூப்பிட்டோம்னு எனவும் அவர் சாடினார். 3ஆம் ஆண்டு தாவேகா தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் டான்ஸ் ஆடியதை கடுமையாக விமர்சித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாட்டின் கலாச்சாரம் தெரியாமல் அரசியல் கட்சியின் தலைவர் ஆடலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நடிகர் விஜயிடம் CBI விசாரணை நடத்திய பிறகு முதல் முறை வழக்கு விசாரணைக்கு வருவதால் இன்று விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளது. சென்னை ஹைதராபாத் மற்றும் சென்னை பெங்களூரு இடையே புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய அவர் நடப்பாண்டு பட்ஜெட் மூலம் தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கும் பணிகள் வேகம் அடைந்திருப்பதாக கூறினார். காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுக்கு தமிழக அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பணிக்காலங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது, பணிக்கு வராமல் இருப்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் இதற்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ராஜாவை நேரில் சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ராஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற மாநில அரசின் கோரிக்கை தொடர்பாக மத்திய பட்ஜெட்டில் எதுவும் இடம்பெறவில்லை என்பது ஏமாற்றம் தருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2028ஆம் ஆண்டுதான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் முடிவடையும் என தெரிவித்துள்ளார். தாவேக்காவில் இணைவதுதான் நல்ல முடிவு என அக்கட்சியினர் கூறி வருவது குறித்து பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் நீங்கள் தாவேக்காவா என சிரித்துக் கொண்டே பதில் கேள்வி எழுப்பினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்ஜெட் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்காமல் சென்றார்.
பாஜக அல்லாத மாநில அரசுகளை பழிவாங்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேசிய அவர், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிடம் மத்திய அரசு விரோதமான அணுகுமுறையை கடைபிடிப்பதாக விமர்சனம் செய்தார். திமுக அரசுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுவதாகவும், வெளியூரை சேர்ந்த 10,000 வாக்காளர்களை குமாரபாளையம் தொகுதியில் இணைத்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவினர் அரசு அதிகாரிகளை வைத்து வீடு வீடாக கணக்கெடுப்பதாக சாடினார். தமிழ்நாட்டில் பாஜக நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் அதிமுகவை ஒரு கைப்பாவையாக மாற்றி டெல்லியில் இருந்து ஆள நினைப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விமர்சித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பாஜக பயன்படுத்துவதாக சாடினார். பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார், பொய் அறிவிப்புகளை வெளியிடுவார் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மணிப்பூர், அஸ்ஸாம், ஒடிசா போன்ற மாநில மக்களைப் போல புதுவை மக்கள் பொய் அறிவிப்புகளை நம்பி ஏமாற மாட்டார்கள் என்றார். மயிலாடுதுறையில் விடியா ஆட்சி, உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என விலைவாசி உயர்வை பிரிண்டர் மிஷினில் காண்பித்து அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் வீடு வீடாக சென்ற அதிமுகவினர் கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு அதிமுக ஆட்சியின் போது இருந்த விலைவாசியோடு ஒப்பிட்டு காட்டினர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் செந்தில் பாலாஜி பணம் பெற்று ஏமாற்றிய வழக்கில் அசோக்குமார் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொல்லப்பட்ட பீகார் இளைஞரின் குடும்பத்தில் கௌரவ்குமாரின் உடலை மட்டும் உறவினர்கள் வாங்கிச் சென்ற நிலையில் அவரது மனைவி மற்றும் குழந்தையின் உடல்கள் கைவிடப்பட்டு பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளன. இருவரின் உடல்களை பீகார் கொண்டு செல்வதற்கு பணம் வசதி இல்லை என கூறும் பெண்ணின் உறவினர்கள் உதவியை நாடி உள்ளனர். பெரம்பலூர் அருகே கடந்த மாதம் காவல் வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் தொடர்புடைய மேலும் 2வரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஜனவரி 24ஆம் தேதி காவல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட பிரபல ரவுடி காளி என்ற வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு ஒரு கும்பல் தப்பிச் சென்றது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் முன்பு மருத்துவ ஆய்வு நிபுணர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை 262 ரத்து செய்ய வேண்டும், மருத்துவ ஆய்வு நிபுணர்கள் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய அவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அமைதியாக கலைந்து சென்றனர். ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்காத பட்சத்தில் தெருவில் இறங்கி போராடுவோம் என பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் எச்சரித்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் கோபால், தங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு நிற்கதியாக நிற்பதாக வேதனை தெரிவித்தார். கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் கல்குவாரியில் நடக்கும் விதிமீறல்கள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருச்சி மாவட்ட அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எம்எல்ஏ பழனியாண்டி உள்ளிட்டோரை கைது செய்யவும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கரூரில் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினரை எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் அவரது ஆட்கள் தாக்கிய சம்பவம் குறித்து தனது கவனத்திற்கு வரவில்லை என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்த அமைச்சர், தாக்குதல் சம்பவம் நடந்திருந்தால் அது கண்டனத்திற்குரிய செயல் என கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கோயில் பணியை திமுக முன்னாள் எம்எல்ஏ தடுத்து நிறுத்திய நிலையில் அரசு புறம்போக்கு இடத்தை கோயிலுக்கு பெற்றுத் தருமாறு ஆர்டிஓ அலுவலகத்தில் கோயில் நிர்வாகிகள் புகார் மனு அளித்துள்ளனர். திருவிழாவை ஒட்டி கல் பதித்த போது தடுத்து நிறுத்திய முன்னாள் எம்எல்ஏ சிவானந்தம் மீறி பணியை தொடர்ந்தால் கை கால்களை எடுத்து விடுவேன் என மிரட்டி உள்ளார்.
விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு 1,60,00,000 ரூபாய் ஏமாற்றிய வழக்கில் மீண்டும் விசாரணையை தொடங்க கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களும் குமரகுரு ஆதரவாளர்களும் ஒன்று திரண்டதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோயில் கும்பாபிஷேகத்தில் திமுகவினர் வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. திமுக நகர செயலாளர் NR சங்கர் என்பவர் போலி டோக்கன் அச்சடித்து முறைகேடாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டது பொதுமக்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் கல்வி கட்டணம் பாக்கி இருப்பதாக கூறி மாணவ மாணவிகள் 19 பேருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய மடிக்கணினியை வழங்க மறுத்ததாக உண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மீது புகார் எழுந்துள்ளது. தகவல் அறிந்து செய்தியாளர்கள் கல்லூரிக்கு சென்றதும் கல்லூரி நிர்வாகம் அவசரமாக மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் கல்குவாரியில் பணியின் போது தவறி விழுந்து உயிரிழந்த வடமாநில தொழிலாளி குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோடாங்கிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் குவாரியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த விஷரா முண்டா என்ற தொழிலாளி நிலை தடுமாறி 20 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்ததாக தெரிகிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கிடவு அருகே கணவனை கொலை செய்த பெண் உட்பட 4 பேரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். தாமரைக்குளத்தில் வசித்து வரும் ரிதீஷ் என்பவரை அவரது மனைவி இந்திராணி தனது கள்ள காதலனான வினோத்குமார் மற்றும் சுரேஷ் பாபு உள்ளிட்டோருடன் சேர்ந்து கொன்று உடலை தண்டவாளத்தில் வீசியதாக தெரிகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 260 கிலோ ஹான்ஸ் மற்றும் போதை மிட்டாய்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. மதுரை அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் 5வது ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் 200 ஜல்லிக்கட்டு காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக சைக்கிள், அண்டா உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. பாஜக எவ்வளவு நெருக்கடி கொடுத்து எவ்வளவு அடக்குமுறையை கையாண்டாலும் அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை என எது வந்தாலும் தமிழ்நாடு தலைக்குனியாது என அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவுமே கொடுக்கவில்லை என தெரிவித்தார். வேலூர் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியான கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். விருதுநகர் அரசு மருத்துவமனையில் 790 கிராம் எடையில் பிறந்த குழந்தைக்கு 79 நாட்கள் தொடர் சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. பூபாண்டியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாரி தம்பதிக்கு 26 வார கால குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைக்கு கங்காரு தாய் பராமரிப்பு மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரையில் சாலை விரிவாக்க பணிக்காக ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த கனரக லாரி உரசியதில் உயரழுத்த மின்கம்பி சாலையில் அறுந்து விழுந்தது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்த நாலா பக்கம் ஓடிய நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. உடனே விரைந்து சென்று மின் ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து மின்கம்பியை சரி செய்து லாரியை அகற்றினர். சென்னையை அடுத்த தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலையில் பட்ட பகலில் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த மாதம் சிலர் ஆட்டோ பந்தயத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் பதிவு எண்களை கொண்டு ரேஸில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் 3 ஆட்டோக்கள், 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு அரசு வழங்கும் விலையில்லா வேட்டி சேலைகளை விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு கச்சேரி வீதியில் சீனிவாசன் என்பவரின் ஜவுளி கடையில் 5500 வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோயம்புத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் குறைந்த விலைக்கு வேட்டி சேலையை வாங்கி சீனிவாசனுக்கு விற்பனை செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் கோணம்பேட்டில் உரிய பாதுகாப்பு மற்றும் சுகாதாரமின்றி அமைந்துள்ள நாய்கள் கருத்தடை மையத்தை முறைப்படுத்த கோரி அப்பகுதி மக்கள் ஆய்வுக்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். குறிப்பாக உயிரிழக்கும் நாய்களை அருகிலுள்ள மைதானத்தில் புதைப்பதாகவும் குற்றம் சாட்டினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தெருநாய் கடித்து சமோசா வியாபாரி படுகாயமடைந்த நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகபூப்ஜான் சாலையில் சமோசா வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் சுற்றி திரிந்த தெருநாய் அவரை துரத்தி கடித்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பெலாரஸ் நாட்டில் பணிக்கு சென்ற நிலையில் முறையான வேலையும் போதிய உணவும் கிடைக்கவில்லை என வீடியோ வெளியிட்டுள்ளனர். கோவையை சேர்ந்த சிலர் தொழிலாளர்களிடம் தலா 1.5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாகவும் அவர்களை திரும்ப தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்துள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விரைவாக புதிய சாலை அமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி உள்ளிட்ட 9 இடங்களில் பெண்களிடம் தாலி பறிப்பு மற்றும் கோயில் நகை திருட்டு போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த முப்புடாத்தி, சதாம் உசேன், இசக்கி சூர்யா, ஹாரிஸ் ஆகியோர் பிடிபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாத அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அம்மாநில அரசு அதிரடியாக நிறுத்தியுள்ளது. லஞ்சம் வாங்கி சொத்துக்களை சேர்க்கும் ஊழியர்களை கண்டறியும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கேரளாவில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை 25% குறைக்க அம்மாநில பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அதிகப்படியான கல்வி சுமையால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர தேர்ச்சி விகிதத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் பாடத்திட்டத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அம்மாநில அமைச்சர் சிவன்குட்டி அறிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இயங்கி வரும் மதுபான கடையில் புகுந்து கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். நள்ளிரவில் கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கல்லாவில் இருந்த 20,000 பணம் மற்றும் 2 பீர் பாட்டில்களை திருடிச் சென்றனர். டெல்லியில் உள்ள இந்தியா கேட் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியாவின் அழகான வெற்றி வளைவை விட நம்முடையது சிறப்பானதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை ஒட்டி வாஷிங்டனில் பிரம்மாண்டமான வெற்றி வளைவை கட்டப்போவதாக முன்னரே கூறியிருந்தார். பொலிவியாவில் கார்னிவல் திருவிழா தொடங்கி உற்சாகமாக நடந்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கோச்சபம்பா நகரில் வளர்ப்பு நாய்களுக்கான ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. செல்லப்பிராணிகளை அக்கறையுடன் பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சூப்பர் ஹீரோக்கள் மற்றும் பாப் கலாச்சார தீம்களின் அடிப்படையில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை ஒட்டி நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணியிடம் அமெரிக்க ஏ அணி போராடி தோற்றது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 20 ஓவரில் 238 ரன்களை குவித்தது. பின்னர் களமிறங்கிய அமெரிக்கா 19.4 ஓவரில் 200 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 38 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்க வீரர்கள் இந்தியா வந்தடைந்தனர். உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டி இலங்கை தலைநகர் கொழும்புவில் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே நாளில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டி மும்பையில் நடைபெறுகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி தனது ஜெர்சியை அறிமுகம் செய்துள்ளது. ஷாய் ஹோப் தலைமையில் களமிறங்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 7ஆம் தேதி தனது முதல் போட்டியில் ஸ்காட்லாந்து அணியுடன் பல பரீட்சை நடத்துகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவிற்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கும் பாகிஸ்தானின் முடிவு தவறானது என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு பாகிஸ்தானின் உதவி தேவைப்படாது, ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு நிச்சயம் இந்தியாவின் உதவி தேவைப்படும் என்றார். விராட் கோலியின் கையொப்பமிட்ட ஜெர்சியை தனது அலுவலகத்தில் ஃப்ரேம் போட்டு வைப்பேன் என்று நியூசிலாந்து வீரர் டெரில் மிட்செல் தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக தாம் வியந்து பார்க்கும் ஒருவராக அவர் இருப்பதாகவும் டெரில் மிட்செல் புகழாரம் சூட்டியுள்ளார்.
ஆடவர் ஆர்சிபி அணி 18 சீசனில் தனது முதல் பட்டத்தை வென்றது அற்புதமான உணர்வு என மகளிர் ஆர்சிபி அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்துள்ளார். 18வது சீசனில் ஆர்சிபி கோப்பையை வெல்ல வேண்டும் என்பது விதியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்று தாம் நினைப்பதாகவும் அனைவரும் கொண்டாடியதை பார்ப்பது அற்புதமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் மதுரை திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மூலவருக்கு 51 லிட்டர் பாலை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினார். அவருக்கு கோயில் அர்ச்சகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து பிரசாதங்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் மீனாட்சிப்பேட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு சியாண்டவர் கோயிலில் 8 ஊர் கிராம மக்கள் இணைந்து நடத்தும் லட்சதீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொதுமக்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த எண்ணெய் மூலம் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புனித நீர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. புனித தீர்த்த குடம் முளைப்பாரிகளை சுமந்தபடி ஏராளமான பக்தர்கள் கமல விநாயகர் கோயிலிலிருந்து ஊர்வலமாக சென்றனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் தெப்பத் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மேள வாத்தியங்கள் முழங்க உற்சவர் சந்திரசேகரர் விசேஷ மலர் அலங்காரத்தில் தியாகராஜ சுவாமி கோயிலிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 2,31,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் காணிக்கை எண்ணப்பட்ட நிலையில் 35 கிராம் தங்கம், 7 கிலோ வெள்ளி, 62 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் காணிக்கையாக வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்லம்பட்டியில் அமைந்துள்ள புனித காணிக்கை அன்னை ஆலயத்தின் 251வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அருத்தந்தைகள் தலைமையில் நடைபெற்ற கூட்டு திருப்பலியில் திரளான மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இதுவரை இல்லாத வகையில் ஒரே மாதத்தில் 71,000 கார்களை விற்பனை செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. ஜனவரி மாதத்தில் மட்டும் 23,000 நெக்ஸான் கார்கள், 19,000 பஞ்ச் கார்களை விற்பனை செய்ததன் மூலம் இந்த புதிய மைல்கல்லை டாடா நிறுவனம் எட்டியுள்ளது.